மேற்கு வங்கம், பீகார், திரிபுரா இது போன்ற மாநிலங்கள், குறிப்பாக இதெல்லாம் ஒரு சில எல்லைப்புற மாநிலங்கள்லாம் இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய டெமோகிராஃபிக் இந்த சேஞ்ச், மக்கள் தொகை இந்த சதவீதம் மாற்றம், இதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை நாங்கள் உற்று கவனிக்கணும், இதை ஏற்க முடியாது. இதை குறித்து நாங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்கிறாரு? என்ன பிரச்சனைங்க? ஒரு இத்தனை ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் இந்த மாதிரி இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சை பற்றி இப்போதான் முதல் முறையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8-10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாலகோதுமன் அவர்கள் பற்றி பேசியிருக்கார். குறிப்பாக நம்ம நாடு முழுக்க உள்ள எல்லை மாவட்டங்கள்ல முஸ்லிம் ஜனத்தொகை கடந்த 10 ஆண்டுகள் அதிகமாக இருக்கிறது. புள்ளிவரத்தோட கொடுத்தார். இது பெரிய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். இந்த டெமோகிராஃபி, அதாவது மக்கள் தொகை விகிதாச்சார மாற்றம், அதான் டெமோகிராஃபின்னு சொல்றோம். அது மாறுவதன் மூலமாக எல்லாமே மாறுது. பாருங்க, லெபனான் என்ற ஒரு நாடு கிறிஸ்துவ நாடா இருந்தது. இன்னைக்கு என்னாச்சு? அது 2ஆ பிரிக்கணுங்கிறான். முஸ்லீம் பாதிக்கு மேல வந்தாச்சு, பெரிய பிரச்சனை, தினசரி சண்டை. சிரியா இதே போலதான். ஆக முஸ்லீம் ஜனத்தொகை கூடிய பிறகு என்ன ஆகுது பார்க்கிறோம். நம்ம கண்ணால பார்த்தோம்னா 1947 பாகிஸ்தான் பிரிஞ்சு போகுது. எதனால பிரிஞ்சது? அந்த லாகூருக்கு அந்த காலத்துடைய பேர் லவபுரி என்ற பெயர். ராமனுடைய மகன் லவன் ஏற்படுத்திய ஊர் லாகூர். லாகூர்ல 1946 சிவராத்திரி விழா நடக்குது. லட்சக்கணக்கான பேர் போறாங்க. அப்ப லாகூர்ல பேசுறாங்க, நம்ம ஜாகிரதையா இருக்கணும், இந்த மாதிரி தனி நாடா பிரிக்க போறாங்கன்னு பேசிக்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் லாகூர்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடும் என்று சொல்கிறார்கள் சொன்ன போது அங்க இருக்கிற ஹிந்துக்களை சிரிச்சாங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இந்த சிவராத்திரி விழா நடந்து முடிஞ்சு மாசி மாசம் வரும் இல்லையா? மாசி மாசம் என்ன மாசம் வரும்? அந்த கிட்டத்தட்ட மார்ச் பக்கம் வரும் இல்லையா? அது அடுத்த சில மாதங்கள்லயே பாகிஸ்தான் பிரிவு இருந்தாச்சு. 47 7-8 மாசத்துல அதே லாகூர் நகர் வீதிகள்ல ஹிந்து பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு தெருக்குள்ள சங்கிலி கட்டி வைத்துட்டு போனாங்க. இத்தனைக்கு லாகூர்ல கிட்டத்தட்ட சரிபாதி ஹிந்து முஸ்லீம். அந்த காட்சியை மனதில் வாங்கி கொண்டு ஒருத்தர் ஓவியமா வரைஞ்சி, அந்த ஓவியம் பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன்ல இருக்கு. காட்சி, இந்த காட்சி நடந்திருக்கு 7-8 மாசங்கள்ல. அப்ப ஹிந்துக்கள் அசரதையா இருக்கக்கூடிய காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருது பாருங்க. அன்னைக்கே ஹிந்துக்கள் உஷாரா இருந்தான்னா யோசிச்சிருப்பான். இங்க மாதிரி உடன்பிறப்பு, உளுத்தம்பருப்பு, என்னுடைய உறவு சொன்னதுனால அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் இவங்க தன்னுடைய ஃப்ரெண்டு, மாமா, மச்சான் சொன்னானோ அவன் தான் எத்தனை அட்டூழியம் பண்ணான். நம்ம நாட்டிலேயே நடந்தது. இது மாதிரி லாகூர் மட்டும் இல்ல, பல ஊர்ல நடந்திருக்கு. இதே ஒரு பெரிய கதை, நீங்க அதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால டெமோகிராபிக் சேஞ்ச் என்பது ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனே மாத்திடும், வாழ்க்கை முறையை மாத்திடும், தேசத்துடைய எல்லையை மாத்திடும். இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. இப்பதான் மோடி அரசு இதற்கான ஒரு முன்னெடுப்பை ஆரம்பிச்சிருக்கு. தோராயமான ஒரு உத்தேசமான குறைந்தபட்ச கணக்கீடு எடுத்தால் கூட 2 கோடி பேருக்கு மேல பங்களாதேஷ்ல இருந்து கள்ளத்தனமாக ஊடுருவி வந்திருக்கிறார்கள். ஊடுருவி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுல வாங்கினவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல இருக்கும் குறைஞ்சபட்சம். அப்ப இவங்க எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் பாருங்க. 2 கோடி பேருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம டாக்ஸ் பேயர்ஸ் மணியை கொண்டு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எவனும் அதை பத்தி பேசல. வேற எவனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஸ்பெண்ட் பண்றதுனால என்ன நமக்கு லாபம்? நம்ம நாட்டுக்குள்ள பாம்பு வச்சு, குண்டு வச்சு, பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடியவனா, டீஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியவனா, அப்படிப்பட்ட ஆளுக்கு விஷப்பாம்புக்கு நம்ம பால் ஊத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இவன் தேர்ந்தெடுத்தவனே ரெப்ரசன்டேட்டிவ் ஆனாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஆபத்தை கலைஞெடுப்பதற்காக ஒரு பெரிய முயற்சி. இப்ப நம்முடைய ஃபார்ச்சுனேட்லி அஸ்ஸாம்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரும்பான்மையோட பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டது. அதனால அதே போல திரிபுரா எல்லாத்துலயும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருந்த காரணத்தினால பெரிய ஒரு முனைப்பு எடுத்திருக்கிறார்கள். அதுல இந்த டெமோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அதற்காக ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருக்காங்க. எல்லைப்புறங்களில் நடக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை விகிதாச்சார மாற்றங்களை ஆய்வு செய்து அது ஒரு பெரிய சயின்டிபிக்கா ஏஐல அந்த கருத்துக்கெல்லாம் கொடுத்து ஃபீட் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ண போறாங்க.
இதுக்கான முயற்சி ஆரம்பித்திருக்கிறது. இப்படி முயற்சி ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்ன உடனேயே தினசரி ஆயிரக்கணக்கான பேர் ஐயா நாங்களா வந்து மேற்கொங்கல்ல நாங்களா பங்களாதேஷ் என்று சொல்லி கிளம்பி ஓடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஓடி போறவங்க நிறுத்தி அவங்கள பயோமெட்ரிக், இப்ப ஆதார்ல எப்படி நம்ம பண்றோமோ அதே மாதிரி பயோமெட்ரிக் வந்து நீங்க வந்து இன்னைக்கு கடந்து போயிட்டீங்கன்னா திருப்பி வரக்கூடாது. நாளைக்கு பயோமெட்ரிக் எப்படி ஆதார்ல இருக்க மாதிரி எல்லா ஃபிங்கர் பிரிண்ட், கண் கருவி எல்லாம் எடுத்து பேரை கேட்டுட்டு நீங்க எந்த ஊர் பங்களாதேஷ்ல அதெல்லாம் பதிவு பண்ணி அப்படி பேட்ச் பேட்சா கொண்டு போய் அந்த எல்லை வரைக்கும் விட்டுட்டு வராங்க. இது ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா நம்ம சொல்றோம் 2 கோடிக்கு அதிகமான பங்களாதேஷிகள் கள்ளத்தனமாக இந்தியாவிற்குள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள். அதுல பெரும்பகுதி நீங்க சொல்லக்கூடிய இந்த அஸ்ஸாம், திரிபுரா, பீகார், மேற்குவங்கம் இங்கதான் பெரும்பகுதி இருக்கிறது. இங்கதான் இருக்காங்க. இது நாம சொல்றோம். பங்களாதேஷ் சொல்றோம், அதை ஏத்துக்க மாட்டேங்க. இப்ப நீங்க எப்படி அனுப்புவீங்க உங்களை? சிக்கல் இருக்கு இல்லையா? அப்ப இதை எப்படி சரி செய்வது என்பதற்கான ஒரு பெரிய ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஒரு தீர்ப்பாய், சிறப்பு தீர்ப்பாயம், ஒரு ஃபாரினல் ட்ரிபியூனல் ஏற்படுத்துவதற்கான அதுக்கான என்ன மாதிரி பண்ணணும், லீகலா எப்படி பண்றது என்பதற்கான ஒரு முயற்சியில ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லை முழுக்க வந்து ஃபென்ஸ், எல்லை புறத்துல வேலி அமைக்காத பகுதிகள்லாம் மேனுவல் இந்த ஃபென்ஸ் போட போறாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டருக்கு ஃபென்ஸ் போடாத எடுக்கிற ஃபென்ஸ் போட போறாங்க. அதிகாரி இடத்தை கொடுத்துட்டாரு. இது தவிர இது வந்து எல்லைப்புறத்துல இரும்பு பாப்டு ஒயர் ஃபென்சிங், இது தவிர ஸ்மார்ட் ஃபென்சிங் என்கின்ற ஒரு டெக்னாலஜி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஒத்துழைப்போட சேட்டலைட் மூலமா எல்லைப்புறம் முழுக்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் உள்ள வந்தா கூட உடனே இம்மீடியட்டா தெரிஞ்சிடும், அலர்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபென்சிங்கான அடுத்துக்கான டிஜிட்டலா ஸ்மார்ட் ஃபென்சிங்கான ஒரு முயற்சி இது ஆரம்பிச்சு அதுக்கான நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே போல பிஎஸ்எஃப் உடைய அதிகாரத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதாவது 50 கிலோமீட்டருக்கு எல்லையில 50 கிலோமீட்டர் உள்ள எந்த பகுதியில கூட பிஎஸ்எஃப் வந்து சந்தேகம் ஏற்பட்டால் யார் வேணா சர்ச் பண்ணலாம். அவங்க வந்து ஃபாரினர் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கொண்டு போய் அந்த லோக்கல் கோர்ட்லயோ அல்லது என்ன ப்ரொசீஜரோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான முழு அதிகாரம் பிஎஸ்எஃப்கே உண்டு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. பிஎஸ்எஃப் போய் கேட்கணும், இன்னொரு ஒருத்தர் இருக்காரு, இந்த தெருவில் ஒருத்தர் இருக்காரு, சந்தேகமா இருக்கு, நான் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோமான்னு போய் லோக்கல் போலீஸை கேட்கணும். அதெல்லாம் இல்லை, டைரக்டா இவங்க போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சிறப்பு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதனால இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடெக்ட், டிபோர்ட், டெலீட், கண்டுபிடிக்கணும், நாடு கடத்தணும், நம்ம நாட்டில் லிஸ்ட்ல இருந்து அவங்களை எடுத்துடணும். இந்த 3 கோஷங்களை முன்வைத்து இப்ப பெரிய முயற்சி நடந்திருக்கிறது. அது அடுத்ததாக என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், நம்ம நாட்டுடைய எல்லா குடிமக்களுடைய ஒரு பெரிய ஒரு அட்டவணை மாதிரி தயார் பண்ணணும் என்று அதுக்கான முயற்சியை இப்போ முன்னோட்டமாக ஆரம்பித்திருக்கிறது. அதனால நம்முடைய நாடு இப்பதான் இன்னும் சொல்ல போனோம்னா பாதுகாப்பான ஒரு நிலைக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கான முன் ஸ்டெப் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஆரம்பிச்சிருக்காங்க. சுதந்திரம் வாங்கி செய்திருக்க வேண்டியதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் வந்து மோடி அரசு முதல்ல கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அப்ப அதுக்கான சூழ்நிலை இல்லை, மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க சொன்னபடி 47 செய்ய வேண்டிய வேலைகளை இப்போதுதானே ஆரம்பித்திருக்கிறது. என்ஆர்சி வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, நம்ம நாட்டுல இல்லை, எல்லா நாடுகளிலும் பல நாடுகள்ல இருக்கு. அதனால நல்ல முயற்சியை அமித்ஷா அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். இது நாட்டுக்கு நல்லது, அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன்.